லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். TDS ரவிச்சந்திரன், ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்புல திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வலிமையா இருக்கு. இந்த ஒரு வலிமையை எப்படி அதிமுக எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? பாஜகவோட எதிர்ப்பை திமுக சைடில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்கன்னா அப்போ அதிமுக அவங்க மதிக்கலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் அது உள்ளே வந்ததுன்னா குஜராத் மாதிரி 27 வருஷம், மத்திய பிரதேஷ் மாதிரி 23 வருஷம் எடுத்த தேர்தலில் எல்லாம் ஜெயிச்சுட்டு மேலே வந்துருங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த பயத்துக்கு அவங்க தாயத்தை கட்டிக்கிட்டோம், நல்ல மாந்திரிகர்களை சந்திச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே யார் முதலமைச்சர் ஆவார்? 140 தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஆக முடியும். வேறு யார் ஆக முடியும்? அதிமுக தான் அதிக தொகுதிகள் நிற்க போகுது, அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 180 திரும்ப நிற்குமா? காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு அந்த 25 பாமக அப்பா கட்சி தேமுதிக அப்படின்னு கொண்டு வர நினைக்குமாங்கிற கேள்வி பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிய போகுது. சரி, நான் அதுக்கு ஒன்று கேட்டேன் சார். நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக வாக்குகளும் ஒன்றா? இங்கே இருக்கக்கூடிய பாமகவும் இங்கே இருக்கக்கூடிய விசிக ரெண்டும் ஒன்றா? அங்க இருக்கக்கூடிய அமமுகவும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ரெண்டையும் ஒரே சதவீதத்தில் நம்ம ரெஸ்லிங் சண்டை நடந்ததுன்னா நீங்க எப்படி சொல்லலாம்? இந்த கோதால இவங்க 2 பேர் நிற்கிறாங்க, அந்த கோதால அவங்க 2 பேர் நிற்கிறாங்கன்னு ரெஸ்லிங்கில் அப்படி சொல்லலாம், பாக்ஸிங்கில் சொல்லலாம். ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை சந்திக்கும் பொழுது 2024 தேர்தல் உங்களுக்கு என்ன சொல்லும்னா 3 விஷயம் சொல்லும். தமிழ்நாடு 4, தமிழ்மணியை சொன்னதுனால 4ஐயும் சேர்த்துக்கிறேன். திமுக இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இருந்ததில்லை, சரித்திரம் அவங்க அப்பாவே படைச்சதில்லை, ஸ்டாலின் படைக்க போகிறதில்லை. திமுகவுடைய வாக்கு 2019, 21, 24 சரிந்து கொண்டு வருகிறது. ஆனால் அதிமுக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 18% 2019, 33% 2021, 2024 20 + 10 18 38ங்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஸோ உயர்ந்து கொண்டு தான் வந்திருக்கு. 109 தொகுதிகள் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்னு என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த தேர்தலில் முக்கியமாக முடிவெடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டமோ, சென்னை நார்த்தோ, பெரம்பலூரோ, திண்டுக்கலோ, கரூரோ, திருச்சிராப்பள்ளியோ, ஸ்ரீபெரும்புத்தூரோ, சென்னை சென்ட்ரலோ, இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, திமுகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்கங்கிறது இந்த தொகுதிகள் மட்டும்தான், இந்த பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் முடிவு எடுக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா யார் வலிமையாக இருக்காங்க, யார் வலிமையாக இருக்காங்க, யாரெல்லாம் போனாங்களோ, யாரெல்லாம் இருந்தாங்களோ. சார், அதிமுகவும் பாஜகவும் இணைகிற நேரத்தில் 2024 அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் யாருமே இப்போ 26 இணையலை. எடப்பாடி பழனிசாமியால அந்த கட்சிகளை இந்த 26 கொண்டு வர முடியல. அதிமுக ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல அப்படி இல்லை. அதாவது நான் எடப்பாடியை விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவில் இருக்கின்றத மறந்துறீங்களா? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா அப்படி ஆயிடும். நான் அதுக்கு பதிலா வேற நல்ல விதமா சொல்றேன். ஏன் வரலங்கிறது நீங்க சொல்லணும். நல்ல விதமா 24 ஜெயலலிதா அம்மாவோ கருணாநிதி ஐயாவோ இல்லாம நடந்தது 3 தேர்தல், 19, 21, 24. அதனுடைய சரித்திரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். குறைஞ்சிட்டு வர்றது திமுகவில், அதிகமாகிறது அதிமுகவில் சொல்லிட்டேன். 2019, 21, 24 யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஐ ஆம் ரெடி, நாங்கள் தயாராகிட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு மோடி ஐயாவை மேடையில் வச்சு கேட்டுட்டாங்க. புதிய தமிழகம் மட்டும்தான் என்ன பண்ண போகுதுங்கிறது தெரியணும். அதை தவிர மற்றதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. தேமுதிகவை எப்போதுமே வாபஸ் வாங்குற அன்னைக்கு முந்தின நாள் அன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது மனு வாபஸ் வாங்குறதுக்கு நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு கடைசி நாள் வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ வேணாலும் வரட்டும். ஏன் அந்த கூட்டணியில் இருந்தவங்கள அப்படி இன்டாக்டா இபிஎஸ்ஆல வச்சிக்க முடியல? ஸ்டாலின் வச்சிருக்காரு சார், இபிஎஸ்ஆல இங்க வச்சிக்க முடியல. 2021லயே அதிமுக கூட்டணியில தேமுதிக இல்ல சார். 2024 தான் இருந்தாங்கல்ல. 24 தான் சார் இருந்தாங்க. அவங்கள ஏன் அப்படி வச்சிக்க முடியல? பாருங்க, புதிய தமிழகத்தை ஏன் வச்சிக்க முடியல? 24 இருந்தாங்கல்ல. நீங்க எத்தனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது முக்கியம் இல்ல, டப்பா இன்னும் திறக்கல. அந்த இடத்துல ஸ்டாலின் பெர்ஃபெக்ட்டா இருக்காருல்ல. ஐயோ, நீங்க அவரால முடியுதுல. இவ்வளவு விமர்சனத்துக்கு இடையிலும், காங்கிரஸ்க்குள்ள இவ்வளவு விமர்சனத்துக்கு இடையிலும் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த இன்டாக்ட் அவரால காட்ட முடியுது இல்ல. பாருங்க, ஆட்சி அதிகாரம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் தான் இருக்கும். அது வரைக்கும் எல்லா கட்சிகளும் அமைதியாக தான் பேசுவாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதியே உங்களுக்கு முதல் மணி அடிச்சிருவாங்க, அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அதுக்கு அடுத்த மணிங்கிறது கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து தேர்தல் அறிவித்த உடனே யார் யார் எங்கே போவாங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, யார் யாரெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது எக்கு கோட்டை அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆம்லெட் போட்டு ஆஃப் பாயில் போட்டு இப்போ இதுக்கு கொண்டு வந்தாச்சு, ஃபுல் பாயில் போடுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் அங்கே என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் தெரியணும். அடிப்படையில் ஒரே ஒரு வரியில் சொல்லிடுறேன், 2006க்கு பிறகு தமிழகம் தொங்கு சட்டமன்றம் தொங்கு பாராளுமன்றத்தை கொடுத்ததில்லை, கண்டதில்லை. 2006ல் கூட அது தொங்கு சட்டமன்றம்னு ஏன் சொல்றீங்கன்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சி இருந்ததுனால. ஆனால் அப்போ கூட காங்கிரஸாலேயோ அல்லது பாமகவாலேயோ அந்த ஆட்சியை விட்டு வெளில போகணும்னு நினைக்கல. 2009ல் பாமக இத்தனைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சு பாராளுமன்ற தேர்தலில், ஆனால் ஆட்சி கலைக்கப்படலை. ஸோ தொங்கு சட்டமன்றம் தொங்கு பாராளுமன்றம்ங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கனவு மட்டும்தான், அதுவும் பகல் கனவு. அதை விவாதத்துக்கு எடுக்கல, நான் தொங்கு சட்டமன்றத்தை எடுக்கல. நான் இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணியை அந்த பக்கம் வலிமையாக்குறதுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒரு மேடையில் போனவங்க விட்டவங்க வந்தவங்க நின்றவங்க எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுட்டாங்க. அதைத்தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க 4 வருடமா. வெற்றியை கொடுத்தவங்க சார், தொடர்ச்சியா வெற்றியை கொடுத்தவங்க. யாரு வெற்றி கொடுத்தவங்க? 2004, 6, 9 திமுக வெற்றி பெற்றது, 2 பாராளுமன்றம் 1 சட்டமன்றம். 2019, 21, 24 திமுக வெற்றி பெற்றது, 2 பாராளுமன்றம் 1 சட்டமன்றம். ஆனால் அதிமுக 2011, 14, 16 2 சட்டமன்றம் 1 பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தல் தான் இப்போ நடக்க போகுதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு கால்குலேஷன் வச்சேன் சார், அது அக்னிஷார்ட்டே சொன்னேன். அங்கே ஒவ்வொரு தேர்தல்களையும் கூட்டணி மாறிச்சு, அதனால அவங்களால அடுத்த தொடர்ச்சியான வெற்றி பெற முடியல. இங்கே அதே கூட்டணி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த கூட்டணியில எந்த மாற்றம் ஏற்படலையே. கூட்டணியில மாற்றம்ங்கிறது யார் ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா 2014ல் காங்கிரஸ் தனியா நின்றதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திமுக பல இடங்கள்ல 3வது வந்ததுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அங்க ஸ்வீப் த்ரூ தான் நடந்தது. கூட்டணி மாறினதுனால ஸ்வீப் த்ரூ தான் நடந்தது. நாம் இப்ப பேசுறது எத்தனை சீட்டுகள் வரும், யார் ஆட்சி அமைப்பாங்க, யாருடைய கூட்டணி வலிமையாக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறதாக இருந்ததுன்னா பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு மேடையில் தெள்ள தெளிவாக காட்டிவிட்டது. 5 வருடமாக நீங்கள் சொல்லிட்டு இருந்த புரளிகளையும் கதைகளையும் கேட்டு இதுல தமாகவுக்கான ஓட்டு பலம் என்ன? யாருக்கு தமாகவுக்கான ஓட்டு பலம் என்ன? ஓபிஎஸ் அங்க இல்ல, செங்கோட்டையன் அங்க இல்ல, இப்படி பல அந்த கூட்டத்துல இருந்து உங்களுடைய வாக்கு வங்கியை நம்ம அங்க விளையாட்டு தான் விளையாடுறீங்கன்னாலும் கிரிக்கெட்டையும் ஃபுட்பாலையும் ஹாக்கியையும் ஒரு மாதிரியும் ரெஸ்லிங்கையும் பாக்ஸிங்கையும் வேற மாதிரியும் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் தான் ரெஸ்லிங் பாக்ஸிங். பொது தேர்தல்கள் ரெண்டுமே டீமாக விளையாடுறது தான். டீமாக விளையாடும் போது இவருக்கு எத்தனை வாக்கு அவருக்கு எத்தனை வாக்குன்னு பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்தபோது ஒரு சின்ன அராஜகம் இருந்தது, சீட்டு கொடுப்பதிலும் அராஜகம் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு பர்சன்டேஜை பற்றி பேசுனீங்க, பிஜேபியோட பர்சன்டேஜை பற்றி பேசுனீங்க. 20 சீட்டில் நான் நிற்பேன், நான் 234 சீட்டில் வந்த வாக்குகளோடு நான் வகுக்கப்படுவேன். சீமான் ஐயா 234 சீட்டில் நிற்பார், 234 வகுக்கப்படுவார். அவர் 8%, நான் 2%ன்னு சொன்னால் இது கணித தப்பை ஒழிய வேறு எந்த தப்பும் கிடையாது. எத்தனை வாக்குகள் அப்படிங்கிறது தான் முக்கியம். இருந்த இடத்துல எத்தனை வாக்குகள் தான் முக்கியம். நான் 2024லேருந்து பேசுகிறேன். 109 தொகுதிகளை என்னால் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரலில் இணைந்த போதே 109 சீட்டுங்கிறது உறுதியாயிடுச்சு. இதில் நடந்த நல்லதெல்லாம் என்னென்னா இந்த மேடையில் நீங்கள் பார்த்த போனவங்க வந்தவங்க விட்டவங்க எதிர்த்தவங்க எல்லாரும் ஒன்றா வந்ததுங்கிறத நான் சொல்லிட்டேன். பிப்ரவரி 8ஆம் தேதி தான் உங்களுக்கு முதல் மணி அடிக்க போகுதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஐயா, ராமாயணத்துக்கு ஒரே ஒரு பதிலில் மட்டும் சொல்லிடுறேன். சீதைக்கு லக்ஷ்மணன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்து ஒரு வார்த்தையை விட்டா, மானை தேடி போகிற ராமன் வரமாட்டான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, பண்ணிக்கணும்னு நினச்சியான்னு ஒரு வார்த்தையை விட்டா. அதனால தான் ராமாயணம் தொடர்ந்தது. 2023 செப்டம்பரில் அவசரப்படாமல் டிசம்பர் வரைக்கும் எடப்பாடி ஐயா வெயிட் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் 2024 திமுக வெற்றி பெற்றது ஒரே கூட்டணியாக இருந்ததுங்கிறதே மறந்துருப்பீங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம 3 விஷயங்களை முக்கியமாக பேசணும். அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொன்னா, நாத்தாக்கா என்ன செய்ய போகிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரெண்டு விஷயம். இந்த கூட்டணி பலமாக இருப்பதுங்கிறதுக்கு தமிழ்மணி ஐயா ஒரு நியாயமான ஒரு விஷயம் சொன்னார். ஐயா, கூட்டணி எல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. நாத்தாக்கா தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டணி தேவையா இல்லையான்னு 4000 வருஷம் கழிச்சு முடிவு பண்ண முடியாது, 4 வருஷம் கழிச்சு முடிவு பண்ண முடியாது. 2026 முடிவு எடுத்தால் அதுதான் இறுதியாக இருக்கும். நம்பர் 1, தாவேக்காவை யாரும் சிறிதாக ட்ரிபிளைஸ் பண்ணலை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது 20% வாக்குகள் வாங்கும்னே வச்சுக்கோங்க.
மீதி இருக்கக்கூடிய 80ல் 18 பேர் ஓட்டு போட போகிறது இல்லைங்கிறதே வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 62 இவங்க 2 பேர் எப்படி பிடிச்சிக்கிறாங்கிறது 1% ஒரு சீட்டுங்கிறது 4% 4 சீட்டுங்கிறதுலேருந்து பறிபோக போகுதுங்கிறது தான் அதனுடைய லட்சணம். எனக்கு ஒரு கவலை மட்டும் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இங்கே வச்சிடுறேன். ஏன்னா அதை பற்றி தான் எனக்கு இந்த மாதிரியான விவாதத்தில் பதில் வேணும். ஒரு 2 வரியில் முடிஞ்சிடும். எஸ்ஐஆர் வந்து பீகாரில் நடக்குது. 7.5 கோடி வாக்காளர்கள், அங்கே 65 லட்சம் பேர் நீக்கப்படுறாங்க. 4 வாட்டி செத்து போயிட்டாங்க. 4 எலெக்ஷனில் அவங்க இல்லை, நீக்கப்படுறாங்க. குய்யோ முயோன்னு இந்தியா கத்திச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதே 6 கோடி வாக்காளர்கள், 95 லட்சம் நீக்கப்பட்டிருக்கு. இவங்களும் 4 வாட்டி 3 வாட்டி இறந்தவங்க தான். இப்போ எஸ்ஐஆரை பற்றி யாரும் பேசுறதில்ல. என்னுடைய பிரச்சனை ஓட்டு இறந்த அந்த 12 நீக்கினீங்களே, அந்த 12 பற்றி எனக்கு கவலை இல்லை. என்டியும் கூட்டணியா? எஸ்ஐஆரும் என்டியும் கூட்டணியா? இல்லைங்க, நீங்கள் அது வந்து வேற பத்திரிகைகள் அப்படி பேசுவாங்க. நானும் நீங்களும் ஆரோக்கிய அரசியல் பேசுகிறவங்க அப்படி பேசக்கூடாது. என்னுடைய கவலை என்னன்னா, வாக்கு அளித்து கொண்டிருந்த 70% தானே கள்ள ஓட்டுலாம் வந்தது. அந்த 70%லேருந்து எத்தனை பேரை இப்போ நாம் நீக்க போகிறோம்? அதற்கு ஒரு முயற்சியை தேர்தல் ஆணையம் 12 மாநிலங்கள்லையும் எடுக்கணும். வரைவு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு 6 நாள் டைம் தர்றேன், 300 ரூபாயை வாங்கிக்கோங்க, வந்து உங்களுடைய வாக்கு கையெழுத்து போட்டுட்டு இதை காட்டிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் நிறைவு பெறும். ஆனால் 95 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு கூட திமுக அமைதியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் நடந்த கள்ள வேலைகள் என்னங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான வரி, டபுள் இன்ஜின் சர்க்காரை பத்தி திமுக பேசிட்டு இருக்கு. நம்ம அதை இப்ப பேசல, நம்ம விவாதத்துக்குள்ள பிஜேபி ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரை படைச்சிட்டு இருக்கு. அதனால பிஜேபியும் அதிமுகவும் இந்த கூட்டணியும் தெளிவான வாக்கு வித்தியாசத்துல அற்புதமாக குறைந்தது 109 இருந்து அதற்கு பிறகு இந்த 7 மாவட்டங்கள் சொன்ன இல்லையா, அதுல நடக்க போற வீழ்ச்சி, திமுகவுடைய வீழ்ச்சியில உங்களுக்கு முடிவு. நன்றி சார். ரவி சார், இல்லை இதில் இருவருமே இல்லைங்கிற கேள்விக்கு இத்தனை பேர் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட கூட்டணியே இல்லை. நாத்தாக்காட்ட கூட்டணி இல்லை. கூட்டணின்றதை பற்றி அவர் தான் முடிவு பண்ணணும். தாவேகா கூட்டணிக்கு யார் போக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. புதிய தமிழகம் தேமுதிக மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில், கூட்டணிங்கிற அடிப்படையில் கேட்குறதா இருந்தால் யார் வெற்றி பெறுவாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், விஜயோடைய ரசிகர்கள் எண்ணிக்கைங்கிறது 850 ஸ்க்ரீனு, 3 காட்சி, 300 சீட்டு, 10 நாள் கூட்டினீங்கன்னா 85 லட்சம் வாக்காளர்கள்னு சொன்னால் அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால், அதில் குடும்பத்தோடு வந்தவங்க இருப்பாங்க, மாறி மாறி படம் பார்த்தவங்க இருப்பாங்கன்னாலும் அவங்கெல்லாம் போடுவாங்கப்பா அப்படின்ற அவங்களும் கள்ள ஓட்டு போடுவாங்கப்பான்னு எடுத்துக்கிட்டால் கூட 5.25 கோடி வாக்காளர்களில் 85 லட்சம் அப்படிங்கிறது வந்து 82 லட்சம்ங்கிறது 15%. ஸோ அக்னீஸ்வரன் சொன்ன 12 பேரை நீக்கிட்டீங்க, மீதி 87 பேர் இருக்காங்க. 15 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட மீதி 72 அதிமுகவும் திமுகவும் 36-36ன்னு பிரிச்சுக்க போகுதா, 37-35ன்னு பிரிச்சுக்க போகுதாங்கிறது தான் இந்த தேர்தலில் நிற்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிப்ரவரி 8ஆம் தேதியே முதல் மணி அடிச்சிடும், தெரிஞ்சிடும். 2வது மணிங்கிறது வந்து 2வது மணிங்கிறது தாவேக்கா பக்கம் யாராவது போகிறாங்களாங்கிறத வச்சு, அதாவது காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போகுதுங்கிறத வச்சு தெரிஞ்சிடும். 3வது மணியை பற்றி கவலையே இல்லை. அது காலங்காலமாக தேர்தலில் திமுக 2வது முறை சட்டசபையில் உட்கார்ந்ததில் எம்ஜிஆர் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அப்படிங்கிற அடிப்படையில் அது எப்படி ஊற்றி முடிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஒரு 30 செகண்ட் மட்டும் கொடுங்க. திருவள்ளூர், சென்னை நார்த்து, பெரம்பலூர், திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை சென்ட்ரல், நாகை, ஈரோடு திமுகவுக்கு எந்த அளவுக்கு காப்பாற்ற போகுதுங்கிறதும், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தேனி, மதுரை, சிவகங்கை, பொள்ளாச்சி, தர்மபுரி, திருப்பூர், நாகை இதெல்லாம் அதிமுகவை எந்த அளவுக்கு தூக்கி கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். 109 உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு. மீதி இருக்கிற 6க்கு மட்டும்தான் தேர்தல் நடக்க போகுது.